ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/1/2025 சாக்கார் முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இல்லை, ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கணும், முதல் தரமானதாக இருக்கணும். அந்த தேவதையே இங்கே பேசினா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நமக்கு கோயம்புத்தூர்காரங்க பேசுகிறது இனிமையாக இருக்குது, திருநெல்வேலிக்காரங்க பேசுகிறது இனிமையாக இருக்குது. இப்போவே அப்படி இருக்கும் பொழுது ஒரு 4 தலைமுறை முன்னாடி, 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ இனிமையாக பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கணும் உங்களுடையது. அதனால தான் அந்த லக்ஷ்மி நாராயணனை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய இந்த கடைசி நிலை ஃபரிஸ்தாவை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ நீங்கள் இனிமையாக தானே இருப்பீங்க. அதை இப்போவே எமர்ஜ் பண்ணுங்கன்றார் பாபா. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். அதனால் பாபாவை மாதிரி நீங்களும் எல்லோருக்கும் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்க முடியாத மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதையும் புரிஞ்சிக்கணும். அந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது. அங்கே துக்கம்னு வந்தால் டக்குன்னு அங்கே நான் சுகத்தை கொடுக்கணும். இல்லை நெருப்பு எரிஞ்சால் உடனே என்ன பண்ணணும்? தண்ணி தான் ஊற்றணும், எண்ணெயை ஊற்றக்கூடாது. நேற்று அது சூப்பராக சொல்லியிருப்பார். ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா அவங்க விழுந்துட்டாங்க, விழுந்தவங்கள பிடிச்சி மறுபடியும் ஏன் கீழே தள்ளுறீங்கன்னு கேட்டார். சம முரளி நேற்று முரளி. ஸோ அதனால் சந்தோஷத்தை கொடுக்கணும், குறிப்பாக துக்கம் கொடுப்பவர்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். முதல்ல எல்லாருக்குமே கொடுக்க கற்றுக்கணும். நம்ம கிட்டேருந்து போனாலே அவங்களுக்கு அந்த திருக்குறளில் ஒரு குறள் இருக்கும், மறுபடியும் இவங்களை எப்படா சந்திப்போம் அப்படின்னு ஏங்க வைக்கணும் அவங்களுடைய நடத்தை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். கேள்வி. ஸோ இந்த ஞானத்தை நண்பர்கள் உறவினர்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுக்கணும்? நீங்கள் ரொம்ப அன்பாக சிரித்த முகத்தோட, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப பணிவாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நல்லதாக போச்சு. இப்போ தான் ஒரு ஜாக்கிர் நாயக் வீடியோ பார்த்தோம். அவர் ஆப்பிரிக்காவில் போய் பேசுகிறாரு. முஸ்லீம் மதத்தை மாற்றுறதுக்காக அவர் மற்ற மதத்தினரை கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்கிறது வழக்கம். ஸோ அதில் ஒருத்தர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, நான் எப்போவோ முஸ்லீமாக மாறி இருக்கணும், ஆனால் ஒரு பதில் இல்லை, எல்லாரும் முதல்ல நரகத்துக்கு போயிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு போட்டிருக்கு, இல்லையா? அப்படிலாம் எங்கேயுமே இல்லைன்னாரு. இவர் காட்டுறார். எல்லாருக்கும் போது அவர் சமாளிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பிரதர் சாரி கேட்டுட்டு போங்க பிரதர், அடுத்ததுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு. இல்லை நான் ஒன்றும் நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்றார். நான் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்றார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, முஸ்லீம்ஸ்லாம், உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? ஒரு முஸ்லீம் இல்லாதவர் முஸ்லீமை தழுவ வரார், நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஷேமானின்னு சொல்லிட்டு இவரும் அதே தான் பண்ணுறார். நம்மளும் அதே தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம புத்திசாலின்னு காட்டுறது லட்சியம் இல்லை, பணிவானவர்கள் அன்பானவர்கள் காட்டுறது தான் லட்சியம். ஏன்னா எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நமக்கும் தெரியும். அப்போ அந்த அன்பா பணிவா காலில் கூட விழுங்க, ஆனால் அகங்காரத்தை அங்கே காட்டிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ இது அதே மகாபாரத யுத்தம் அப்படின்னு சொல்லுங்கள். பாபா ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறாரு இல்லையா? அங்கே கூட சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் வெற்றி அடைகிறதுக்காக ஒரு யாகம் வளர்ப்பாங்க. அதில் அரவான் ஒருத்தரை பலி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நாம் நம்மை பலி கொடுக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், பல ஜென்மங்களாக நீங்கள் பக்தி செஞ்சீங்க, இப்போ மட்டும்தான் ஞானமே தொடங்குது. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட அத்தனையும் பக்தி தான். எந்த வேதத்தை படித்தாலும் அது ஞானம் கிடையாது, பக்தி தான். ஞானத்தின் தொடக்கம் கடவுளிடம் இருந்தே தொடங்குகிறது. அதனால தான் ஆதியில் தேவனிடம் வார்த்தை இருந்ததுன்னே பைபிளில் இருக்கும். அப்போ அவர் வரும்போது தான் அந்த வார்த்தை வருது, ஞானம் வருது. எப்போல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிதோ யுக்தியாக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப அன்பாக உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட நடந்துக்கணும். யாருக்கும் ஒரு பொழுதும் நீங்கள் துக்கமே கொடுக்கக்கூடாது. ஸோ ஞானத்தை கொடுன்னு மட்டும் பாபா சொல்ல, எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறார்.
இல்லையா, அந்த அன்பை இல்லையா, குறைஞ்சபட்சம் அவங்க ஞானத்தை எடுக்க முடியாட்டினாலும் அந்த அன்பை எடுப்பாங்க, அந்த பணிவுத்தன்மை எடுப்பாங்க, அந்த சிரித்த முகத்தை எடுப்பாங்க. அது ரொம்ப நாள் அவங்க மனதில் நம்ம தர்மத்தை ஆத்மாவாக இருந்தால் ஒரு பேரிடியை உருவாக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. நம்ம தர்மத்தை ஆத்மா இல்லைன்னா அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. இல்லை, நம்ம தர்மத்தை ஆத்மா ஞானம் வாங்காமல் போயிடக்கூடாது. ஆனால் தர்மத்தை ஆத்மாவா இல்லைன்னு நமக்கு தெரியாதே, அதனால் பணிவாக கொடுங்க. பாடல் கடைசியில் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நாளும் வந்தது. ஓம் சாந்தி. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க அதோடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுலேயும் நம்ம அர்த்தம் இருக்கும். ஒரு செகண்டில் உங்களால் அதோடைய அர்த்தத்தை எடுக்க முடியும் இல்லையா. இது ஆக்சுவலாக சினிமா பாட்டு, அது வேறு ஏதோ ஒரு அர்த்தத்தில் எழுதியிருப்பாங்க இல்லையா. தமிழில் கூட பாசமலர்ன்ற படத்தில் எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், அனைவரையும் வாழ வைப்போமே, அந்த மாதிரிலாம் வரும். அது எப்போ வரும்? சத்யுகத்தில் தான் வரும். எங்களுக்கும் காலம் வரும். எங்களுக்கும்னா இப்போ எல்லாம் கீழே இருக்கும், நம்ம தான் எல்லாத்தையும் இழந்துருக்கிறோம். ஸோ நமக்கு தான் இந்த காலம் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் பாட்டு கேட்கக்கூடாது. ஆனால் ஒரு வேளை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் காதில் அது உழுது அப்படின்போது டக்குன்னு அப்படியே மாற்றிக்கணும். லௌகீகத்தை அலௌகிகமாக மாற்ற கற்றுக்கணும். ஏன்னா அங்கே போய் நம்ம சண்டை போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா சவுண்டாக வேற வைப்பாங்க, ஆனால் ஒரு சில பாட்டை மாற்றவே முடியாது, அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அது நம்ம தலைவிதி, பாபா கிட்டே போய் இன்னும் வேறு ஏதோ யுக்தி பண்ணிடணும். பட் பெரும்பான்மையான அந்த சாதாரண மெலோடி சாங்கை பாபா லவ் சாங்கை நம்ம மாற்ற முடியும். இந்த நாடகத்தின் எல்லையற்ற கடிகாரம் இது, 5000 வருஷ கடிகாரம். பக்தி மார்க்கத்திலேயே மனிதர்கள் கூப்பிட்டாங்க. ஏதோ பாபா சூப்பராக சொல்கிறார் லௌகீக வார்த்தை வச்சு. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா எப்போ அடுத்த ஹியரிங்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்கள் கேட்குறாங்க எப்போ ஹியரிங் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ தானே எங்களுடைய கேஸு செட்டில் ஆகும், இல்லை எப்போ எங்களுக்கு இந்த தீர்வு வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே. எப்போ தான் இது பைபிளில் யோபுன்ற அதிகாரத்தில் அது வரும். அவருடைய 10 மகன் மகள்களும் ஒரே நேரத்தில் இறப்பாங்க. அவருடைய அதே நேரத்தில் அவருடைய நிலம் ஃபுல்லாக இயற்கை சீற்றத்தில் காணாமல் போயிடும். அதே மாதிரி அவருடைய ஒட்டகத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே அடுத்தது உடம்பெல்லாம் வேறு நோய் வேறு வந்துடும். ஸோ அப்போ எப்போ என்னுடைய கணக்கு முடியும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இதோடு சுமந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. ஒவ்வொரு பிரச்சனை, கடன், எல்லாமே கடன் தானே, காசு மட்டும்தான் கடனா இல்லையா, மற்றதும் கடன் தான். இதெல்லாம் எப்போ தான் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முக்தினாலே விடுதலை தானே. இந்த கணக்கெலாம் முடித்து நான் எப்போ விடுதலை அடைவேன். ஸோ குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி கேஸ் இருக்குது. என்ன கேஸ் இருக்குது? ராவணன் அளவற்ற துக்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ உங்களுடைய கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குது. ஸோ பாபா இப்போ வித்தியாசமாக இல்லையா, படகோட்டியை வச்சு ஒவ்வொரு விதமாக புரிய வைப்பார். இன்றைக்கி கோர்ட்டு கேஸை வச்சு இது எதுக்குன்னா ஈஸியாக அந்த லௌகீக விஷயத்தை வச்சு சொல்லும்பொழுது உங்களுக்கு போர் அடிக்காமல் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் பாபா இந்த மாதிரி யுக்தியெல்லாம் பயன்படுத்துகிறார். ஸோ ஹைகோர்ட்டுக்கு நம்ம கேஸ் போயிடுச்சு. மனிதர்கள் பாபா வாங்க எங்களை துக்கத்திலேருந்து விடுவீங்க, இல்லை எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த மாதிரி அதனால தான் இது பேர் என்ன, நியாய தீர்ப்பு நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் கூட சொல்லுவாங்க. ஸோ எங்களை இந்த துக்கத்திலேருந்து விடுவீங்க, எவ்வளோ நாள் தான் இதில் இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஹியரிங்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். விசாரணைக்குழு அமரும்னு பாபா சொல்கிறார் இல்லையா. பாபா கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை கேட்குறார். நாடகத்தின்படி அவர் எப்போ வரணுமோ அப்போ கரெக்டாக வரார். ஒரு வினாடி கூட வித்தியாசம் இருக்காது.
இந்த எல்லையற்ற கடிகாரம் துல்லியமாக நடக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்செல்லாம் துல்லியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொரு வாட்சுமே ஒவ்வொரு இதை மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ டிஜிட்டல் ஆனதுனால அது கரெக்டாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் டிஜிட்டல் கிடையாது இல்லையா? இல்ல டிஜிட்டலா இருந்து கரெக்டா இருந்தாலும் அது நம்ம உருவாக்குனது தான். அது எப்போ உருவாக்குனதுன்னு சொல்ல முடியாது இல்ல. கரெக்ட். அது ஒண்ணு இருக்கு. பட் அந்த 5000 வருடத்தினுடைய காலச்சக்கரத்தினுடைய அந்த கடிகாரமும் கரெக்டா இருக்குமே. அதனால தானே பாபா கரெக்டா வர்றாரு. கரெக்டு. ஸோ பாபா வருவது துல்லியமாக நடக்குது. அதே மாதிரி பாபா இந்த யஜ்யத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும், செய்ய வைக்கிற ஒவ்வொரு காரியமும் கூட துல்லியமாக நடக்கணும். உங்கள் காரணமாக அது டிலே ஆகக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். கடிகாரம் கூட துல்லியமாக இருக்கணும். பாபா துல்லியமாக இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ஹியரிங்கும் கரெக்டாக நடக்கும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் கரெக்டாக சங்கமேகம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துடுறார். சிலர் சொல்லுவாங்களே, இவர் வந்தாரே கரெக்டாக 3 டைமை மாற்றி வைக்கலாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பாபா வரார். கன்னாக வரார். ஸோ குழந்தைங்களுடைய வார்த்தையை கேட்குறார். உங்களுடைய வார்த்தை கேட்கப்பட்டு விட்டது, அதனால் பாபா வந்துட்டார். இப்போ நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களை யார் துக்கமாக்குனானே உங்களுக்கு தெரியாமல் கடவுளே துக்கமாக்குனார்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ பாபா புரிய வைக்கிறாரு, ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து தொடங்குது. பாபா இல்லையா, இப்போ துவாபர யுகத்திலேருந்து தான் தொடங்குது. கடவுளுடைய ராஜ்யம் துவாபர யுகத்துக்கு முன்னாடி முடிச்சிடுது. அப்போ ராவண ராஜ்யத்தில் நடக்கிறதுக்கு பாபா எப்படி பொறுப்பேற்க முடியும்? பாபா இந்த எல்லையற்ற இரவில் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமத்தில் வரார். எல்லையற்ற இரவில் வருபவர் சிவபாபா தான், கிருஷ்ணர் கிடையாது. அவர் ஜகஜோதியாக மின்ற சொர்க்கத்தில் பிறகுறார். இல்லை, இரவில் வருபவர் சிவபாபா. பாபா ஞான சூரியன். அவர் தான் பகல் ஆகுது. குழந்தைங்க எல்லாம் அஞ்ஞான இருளில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை பகலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வரார். சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க. ஏன்னா அழுக்கிலிருந்து தூய்மை ஆகணும். அதனால தான் பாபா சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நினைவு பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் அழுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ எதை நினைத்தாலும் அதோட அழுக்கு ஒட்டிக்கும். அதனால தான் எதையும் நினைக்காம என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா நான் தான் பதித்த பாவனன். அவர் வந்தால்தான் நீங்கள் சொல்வதை கேட்க முடியும். உங்களுடைய ஹியரிங் இப்போ நடக்க இருக்குது. பாபா சொல்கிறாரு, நான் அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். தூய்மை ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியை நான் சொல்கிறேன். இப்போல்லாம் சயின்ஸோடைய பவர் அப்படி இருக்குது இல்லையா? எல்லாம் சயின்ஸை ஒரு காரணம் காட்டி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சயின்ஸோடைய ஆதிக்கம். அதோடைய கண்டுபிடிப்புகளும் அப்படி இருக்குது. பாருங்க, அணுகுண்டுகள் காது கிழிக்கும். குழந்தைகள் அமைதி சக்தியின் மூலமாக அந்த சயின்ஸ் மேலே வெற்றி அடைகிறீங்க. இல்லை, சயின்ஸே ஒரு விதத்தில் சத்தத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எங்கே போனாலும் இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே சத்தத்தை கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. ஆனால் நீங்கள் அமைதியினால் அந்த சயின்ஸை வெல்றீங்க, சைலன்ஸ் மூலமாக. அந்த சைலன்ஸை தான் யோகான்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சைலன்ஸுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது. சுபமான எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கிறது தான் இங்கே அமைதி. ஆத்மாக்களாகிய நீங்கள்
அப்பாவை நினைவு பண்ணிட்டு தான் இருந்தீங்க. பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூடவே பரந்தாமத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குழந்தைகளுக்கு உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக, அதாவது அமைதி பலத்தின் மூலமாக சயின்ஸ் மேலே வெற்றி அடைகிறீங்க. ஸோ சைலன்ஸ் மூலமாக சயின்ஸை வெல்கிறோம் நாம் இல்லையா? அமைதியாக உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்களே, இவர் எதுவுமே பண்ண மாட்டாராம். உண்மையிலே நாம் அப்படி தான் உலக ராஜ்யத்தை அடைகிறோம். அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார் நாராயணன் ஸ்ரீரங்கத்தில்? ஜாலியாக படுத்துட்டு தான் இருக்கிறார். படுத்துக்கிட்டே உலக ராஜ்யத்தை அடைகிறார். யோக பலத்தின் மூலமாக, அறிவியல் பலத்தின் மூலமாக அழிவு தான் ஏற்படும். ஆனால் குழந்தைங்க அமைதியின் மூலம் வெற்றி அடைகிறீங்க. மற்றபடி தேக பலத்தின் மூலமாகலாம் யாரும் வெற்றி அடைய முடியாது. ஆயுத பலத்தின் மூலமாகலாம் ஒட்டுமொத்த உலகத்தை யாராலையும் வெற்றி அடைய முடியாது. ஸோ இந்த கருத்துக்களை உங்கள் கண்காட்சியில் எழுதி போடுங்கன்ற. எல்லாம் வருவாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ஜெயிக்க போவது அமெரிக்காவா ரஷ்யாவான்னு போட்டிங்கன்னா வந்துடுவாங்க எல்லோரும். உள்ளே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ஜெயிக்க போகிறதில்ல, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லுங்கள். இது செம பாயிண்ட் இல்லை? ஸோ அதனால் சேவை இல்லைன்னே சொல்ல முடியாது. ஊறப்பட்ட சேவை செய்யலாம் டெல்லியில். ஏன்னா டெல்லி கேபிட்டல் இல்லையா? பாபா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு, இது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். போய் கூட அங்கே போய் சேவை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற கலியுகத்துக்கும் கேபிட்டல் தலைநகரம் டெல்லி தான். நம்ம ராஜ்யத்திலும் தலைநகரம் டெல்லி தான். அங்கே டெல்லியை பரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரிகளின் உலகம், தேவதைகளின் உலகம். பாண்டவர்களுக்கு எந்த விதமான கோட்டையும் கிடையாது. நம்ம கோட்டை கட்டி ஆட்சி செய்யலை. இங்கே நம்ம ஒன்றும் ராஜ்யம் பண்ணலை. மனிதர்கள் எதிரிகளுடைய தாக்குதலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக பெரிய பெரிய கோட்டை, செஞ்சி கோட்டை, இந்த மாதிரி நிறைய கோட்டை கட்டுவாங்க. நமக்கு அந்த மாதிரி கோட்டையின் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம யோக பலத்தினால, அமைதி சக்தியின் மூலமாக நம்ம ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் உருவாகலை. அங்கேயும் கோட்டை தேவை கிடையாது. கோட்டைன்றது ஒரு பெரிய சுவர் இல்லையா? உள்ளே யாரும் வர முடியாத மாதிரி. மனிதர்கள் செயற்கையான அமைதியில் இருக்கிறாங்க. அடயோகிகளை சொல்கிறார். ஆனால் நம்மளுடையது தான் உண்மையான அமைதி இல்லையா? பரந்தாமத்தில் போய் உண்மையிலே நாம் எப்படி இருக்கிறோம், அந்த உணர்வில் அமைதியாக இருக்கிறோம். அவங்க எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஞானத்தின் சக்தி, யோகத்தின் சக்தி அப்படின்னு நம்மளுடைய அமைதியை சொல்லலாம் இல்லையா? ஞானத்தின் சக்தி தான் அமைதியின் சக்தி. சாரி, ஞானத்தின் சக்தி வேறு, இன்னொன்று யோகத்தின் சக்தி தான் அமைதியின் சக்தி. ஞானம்ங்கிறது படிப்பு. அந்த படிப்பின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கிது. ஒரு போலீஸ் எஸ்ஐக்கு நிறைய பவர் இருக்கும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் ஸ்தூலமான விஷயங்கள், அதனால் துக்கம்தான் கிடைக்கும் மற்றவர்களுக்கு. ஆனால் நம்முடைய சக்தி ஆன்மீகமானது. இதனால் யாருக்கும் துக்கம் கிடைக்காது, சுகம்தான் கிடைக்கும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முதல் தரமானதாக இருக்கணும், ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பாபா விடுபட்டு இருக்க சொல்கிறார். நான் இன்னாருடைய அப்பா, இன்னொருடைய மனைவி, இன்னொருடைய கணவன், இந்த உணர்வில் இருக்கும்போது சாதாரணமாக வந்துடும் உங்கள் வார்த்தை. அதுக்கு தான் நான் பாபாவுடைய மனைவி, பாபாவுடைய குழந்தை, இந்த நினைவிலேயே இருக்கும்போது தான் அவரை வெளிப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லையா? பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் ஒரு பிரச்சனையப்போ, நான் பிரதமர் மோடிஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணணுன்றதுக்காக அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறேன்றார். ஏன்னா இங்கே பேசுகிறது அவருடைய பேரை கெடுத்துடக்கூடாது.
அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது பாபாவுடைய பேரை கெடுத்துடும். உங்கள் குடும்பத்தில் பேசினாலே இதை தான் பாபா சொல்லி கொடுத்தாரான்னுவாங்க, வெளியில் மட்டும் இப்படி பேசுகிறீங்களேன்னுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப இனிமையாக இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள். எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குன்னா கேட்குறவங்க கேட்ட உடனே சந்தோஷமாயிடணும். இதோடைய நினைவு தமிழில் ஒரு பாட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு வருது இல்லையா? அதில் அந்த இனிமைத்தன்மை, அவர் பேரை சொல்லவே இனிக்குதான். அப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? அதே மாதிரி உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து ஒலிப்பது உன் குரல் என்றோ முருகான்ட்டு வரும். அப்போ அந்த வாழ்த்துறதே இறைவன் தான் அந்த மாதிரி வாழ்த்துவார். அடுத்தது இறைவனுடைய குழந்தைகளாகிய நாம். ஸோ கரெக்டாக அந்த மகிமை வெளிப்பட்டு இருக்குது. அப்படி மகிமை பாடுனீங்களே, அந்த மாதிரி மகிமைக்குரியவராக இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, இனிமையாக இருக்கா உங்கள் வார்த்தையன்னு செக் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குகிற வள்ளல் பாபா. அதனால் குழந்தைங்க வள்ளல், வள்ளலுடைய குழந்தைகளும் சுகத்தை கொடுக்கணும் எல்லோருக்கும், துக்கத்தை நீக்கி. நீங்கள் உங்களுடைய பிராமண பரிவாரத்தையும் சரி, லௌகீக பரிவாரத்தையும் சரி துக்கம் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அவங்கள துக்கம் அனுபவம் செய்ய வைக்கக்கூடாது. எல்லாரோடையும் ரொம்ப ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நம்மளை தப்பாக பேசினா கூட அவன்தான் அப்படி பேசுகிறானா நம்ம அப்படி பேசணுமா அப்படின்னு பக்தி மார்க்கத்திலே கேட்பாங்க இல்லையா, உலகிலேயே. ஸோ அதனால் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள். அதேமாரி பெரியவர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும். ஸோ உங்களுடைய வார்த்தையிலிருந்து எவ்வளவு இனிமையான முதல் தரமான வார்த்தைகள் வரணும் அப்படின்னா, அதை கேட்குறவங்க உடனே சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுச்சா, இந்த குழந்தை பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அப்படி இருக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறாரு, மண்மனாபவ, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் முதல்லாம் சொல்லுவார், அவரை நக்கல் பண்ணுறவங்கள பார்த்து சொல்லுவார், நீ நக்கல் பண்ணு, உனக்கும் சேர்த்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி நம்ம இந்த ஞானத்தை சொல்லும்பொழுது நம்மையோ பாபாவையோ நக்கல் பண்ணும்பொழுது, இப்படி நக்கல் பண்ணுற உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் அவர் தான் அப்பான்னு சொல்லுங்கள். அப்போ யோசிப்பாங்க. நம்ம அஞ்ஞானிகள்கிட்டேருந்து அந்த வார்த்தைகளை எடுத்துக்கலாம், நல்ல நல்ல வார்த்தைகளை. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சிவபாபா சொல்கிறாரு, மண்மனாபவ, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் தான். இப்போ உயர்ந்தவரை நினைத்தால் அவருடைய குணங்களை நினைத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தானே அந்த குணம் உங்களுடையதாகி நீங்களும் உயர்ந்தவராக முடியும். என்னை நினைவு செய்ய செய்ய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இதை ரொம்ப ரொம்ப அன்பாக சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அன்பாக சொல்லணும். பெரிய அரசியல்வாதிகிட்ட நடிகர்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு ஏழை வந்தாலும் அதே அன்போடு நீங்கள் பேசணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களை விட பெரியவங்க அல்லது ரொம்ப வயசானவங்க வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், தாதாஜி, சிவபா சொல்கிறாங்க. ஏன்னா ஹிந்தியில் அது ஒரு நல்ல வார்த்தை, தாதாஜி, மாதாஜி, பெஹன்ஜி, ஜின்னு வர்றது அந்த ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை, அவர்களே அப்படின்னு அர்த்தம். சிவபாபா சொல்கிறாரு. அதேமாதிரி நம்ம சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சிவபாபா சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யின்னு சொல்கிறாருங்க ஐயான்னு சொல்லுங்கள். சிவபாபாவை ருத்ரன்னு நம்ம சொல்கிறோம். அவர் தான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தையே படைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் ஞான யஜ்யத்தை படைத்ததாக ஒரு பொழுதும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எப்பவும் மனிதர்கள் ருத்ர ஞான யஜ்யம் தான் சொல்கிறாங்க. எப்போவாவது கிருஷ்ணன் ஞான யஜ்யம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
அப்போ எப்படி கீதா ஞானத்தை கிருஷ்ணர் கொடுத்திருப்பார்? சிவபாபா தான் இந்த ஞான யஜ்யத்தை படைக்கிறார். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக் கொடுத்து உங்களை ராஜ்யத்தை அடைய வைக்கிறார். அந்த தந்தையே சொல்கிறார், பகவானுடைய மகா வாக்கியம், நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ எல்லோருக்கும் கடைசி நேரம். எந்த நொடின்னு உங்களுக்கு தெரியாது, எந்த நொடி வேணாலும் இருக்கலாம். நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, அதை சொல்லும்போது அப்படியே மைண்டில் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஏற்ற போகிறாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும் பைபிள் படி. ஸோ அதனால் அவர் என்ன நைட்டெல்லாம் கண்ணு விழிச்சிட்டு ஜபம் பண்ணுவார். மற்றவங்களையும் அதே மாதிரி ஜபம் பண்ண சொல்லுவார். ஆனால் மற்றவங்களாம் தூங்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அது வரும்பொழுது அவங்க எப்படி இயேசுவால் இதுக்கு முன்னாடி அத்தி மரத்தை பார்த்து கோபப்பட்டிருக்கார், நிறைய பேர் பார்த்து கோபப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. ஆனால் கடைசியில் சிலுவையில் ஏற்றி விழா எலும்பில் குத்தும்பொழுது கூட, அப்பா இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சுக்கோங்கப்பான்னு அவரால் எப்படி பேச முடிஞ்சுது? ஏன்னா இறைவனுடைய ஞானத்திலேயே மூழ்கி இருக்கிறார். அதில் அங்கே ஜபம்னு சொல்லிட்டாங்க. அவருடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கார். நான் அவருடைய குழந்தை, அவரை நான் வெளிப்படுத்தணுன்றதில் கவனம் வச்சிட்ருக்கிறார். அதே தான் பாபா சொல்கிறார், இது உங்களுடைய கடைசி நேரம், எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரம் நினைக்கலையோ அந்த நேரம் மாயா பூந்து அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா மாயாவுடைய சக்தி சாதாரண சக்தி கிடையாது. சும்மா உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு பாருங்களாம், வைக்க முடியாது உங்களால், டக்குன்னு பிடிச்சிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கை, அந்த பக்கமே திரும்ப கூட இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாருடைய வானப்பிரஸ்த நிலை. சின்ன குழந்தைக்கும் வானப்பிரஸ்த நிலை தான். சின்ன குழந்தைக்காக லேட்டாக உலகம் அழியாது. எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை. எல்லாம் இப்போ வீட்டுக்கு போகணும். யாராவது இறக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள கடவுளை நினைக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடவுளே இங்கே வந்திருக்கிறார். வந்து நேரடியாக சொல்கிறார், உங்கள் முன்னாடி மரணம் இருக்குது. மரணம் வரும்போது கடவுளை நினைக்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடவுளே வந்து சொல்கிறாரு, நல்லா இருக்கும்போது சொல்கிறார், உங்கள் முன்னாடி மரணம் இருக்குது, அதிலிருந்து யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமஸான வீடியோ கூட இருக்குது. பெரிய பெரிய நாடுகள்லாம் கடலுக்குள்ளே ஒரு பாதுகாப்பான இடத்த கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். மேலே அணுகுண்டை போட்டு கீழே போய்க்கலாம் கடலுக்குள்ளேன்ட்டு. அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது. பாபா கல்பத்தின் இறுதியில் தான் வராரு. நீங்கள் மட்டும் தப்பிச்சு அப்படியே இருந்துடுவீங்களா? இல்லை தேட்டரில் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டாலும் கண்டுபிடிச்சி துரத்துவாங்கல்ல வெளியில், அடுத்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது, போய் யாரும் வெளில போடான்ட்டு. அப்படி இருக்கும்போது பாபா கிட்ட தப்பிக்க முடியுமா? வந்து இறுதியில் சொல்கிறார், குழந்தைகளே, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும். ஸோ பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாவம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் நினைவு அக்னி இல்லையா? அந்த நினைவு அக்னியில் பாவம் எரியுது. ஒரு விதத்தில் சீதை வந்து அந்த அக்னி பரீட்சைன்றது யோக அக்னியில் வராங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று விகார நெருப்பில் எரியாமல் வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த விகாரத்தை எரிக்கிறதுக்கு யோகம்ன்ற நெருப்பில் நம்ம ஆத்மாவை போட்டு வைக்கணும் எப்போவுமே. அதான் ஜுவாலாமுகி, கொழுந்து விட்டு எரியணும், எரிமலை யோகா. பாபா உத்தரவாதம் கொடுக்கிறார், இந்த நினைவினால் உங்கள் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும்ன்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் நினைவு பண்ணுறீங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது, தூய்மை ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த பாவச்சுமை உங்கள் தலையில் இருக்கிறதுனாலையும் ஆத்மாவில் இந்த கலப்படம் விகாரம் கலப்படம் ஆனத காரணத்தினாலையும் 24 கேரட்டாக சத்தியுகத்தில் இருந்தது இன்றைக்கி வெறும் 9 கேரட் ஆயிடுச்சு. 9 கேரட்டுன்றது லோ குவாலிட்டி தங்கம் போல் இருக்குது. அதை வந்து தங்கம்னே சொல்ல மாட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதை எப்படி மீண்டும் 24 கேரட் கோல்டாக ஆக்குறது?
நெருப்பில் போட்டு அசுத்தத்தை எல்லாம் நீக்கிட்டால் 24 கேரட் கோல்டு ஆகிடும். அதே மாதிரி ஆத்மா பாபா நினைவுன்ற நெருப்பில் போட்டு மீண்டும் 24 கேரட் சொக்க தங்கமாக ஆத்மாவை தூய்மையாக மாற்றணும். தூய்மையான ஆத்மாவுக்குத்தான் தூய்மையான அலங்காரம் கொடுக்கப்படும். தூய்மையான உடல், தூய்மையான குடும்பம். அதாவது பாபா நேற்று சொன்னார் இல்லையா, அந்த உலகமே இயற்கையே அற்புதமான பாகம் கிடைச்சது மாதிரி இருக்கும் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்கிறார். அதோடைய நடிப்பே அவ்வளோ அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ன்றார் சொர்க்கத்தில். இல்லை, இயற்கைக்கு உயிர் கிடையாது, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு திடீர்னு நிலச்சரிவு வருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகோரமான நடிப்பு தானே அது நடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுது கால் வருதோ ஏதோ ஒன்று, அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது, சிரித்த முகத்தோடு நான் பேசணும், அன்பாக பேசணும், பணிவாக பேசணும், எல்லாத்துக்கும் மேலே குறைவாக பேசணும். ரொம்ப வளவலன்னும் பேசிடக்கூடாது, அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு புரிய வைங்க, இது அதே மகாபாரத யுத்தம் தான் அப்படின்ட்டு. சிரித்த முகத்தோடு பேச சொல்கிறார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில சமயம் ஞானத்தை சொல்லும் பொழுது கேட்குறவங்களுடைய அந்த சிரித்த முகத்துக்கு முன்னாடி நம்ம தோற்று போயிடுவோம். அதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க, ஸ்ரீநாராயணன் மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவங்ககிட்ட சொல்லுங்க, இது ருத்ர ஞான யஜ்யம். நமக்கு சுயம் நம்ம அப்பாவோ கிட்ட இருந்து இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். வேறு எங்கேயுமே இந்த ஞானம் கிடைக்காது, நீங்கள் வேணால் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் உண்மையை சொல்கிறோம், கடவுள் சொல்கிறத சொல்கிறோம். இதையும் நக்கல் அடிப்பாங்க, எல்லாரும் அப்படி தானே சொன்னாங்கன்னுவாங்க. ஸோ இப்போ உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு இவர் அனுமோகன் சொன்னதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஏன் அது பொய்யாச்சுன்ட்டு. ஸோ உள்ளே என்ன போட்டிருக்கிறதுன்னு பார்க்காம, பிரம்மகுமாரிகள் நீங்கள் கூட அதானடா சொல்லிட்டு இருந்தீங்க உலகம் அழிய போகுதுன்ட்டு அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி நக்கல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அமைதி கொஞ்சம் கூட மாறாமல், அவர்களை நக்கல் அடிக்கிறது நம்மளுடைய குணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் அசுர குணன்றார். இல்லை, பிறருடைய குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒரு துக்கம் கொடுக்கறதுன்னு சொல்கிறார். அதை பண்ணக்கூடாது. நேற்று சம முரளி இல்லை, என்ன கேட்டார், எல்லோரையும் கை தூக்க சொன்னாரே, பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும், அதுக்காக அடிக்கடி இறக்க வேண்டும் தயாரா, பணிஞ்சு போக வேண்டியிருக்கும் தயாரா, கீழே அவமானப்படுத்தப்படுவீங்க தயாரா, பிறர் சொல்வதை கேட்க வேண்டியதாக இருக்கும் தயாரா, எது ஆனாலும் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, வேறு ஒருத்தர்கிட்ட அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக வேலை செய்வாங்க. சம்பளத்துக்கு இல்லாமல் கூட சிலர் வேலை செய்வாங்க, அல்லது குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா சம்பளம் முக்கியம் கிடையாது, நாளைக்கு இவங்க சுயமாக இது பெரிய பிஸ்னஸாக பண்ணுவாங்க, அதனால் இந்த காசு முக்கியம் இல்லை. அதே மாதிரி இங்கே இவங்க கொடுக்குற அவமானம், இது எல்லாமே சொர்க்கத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ட்ரெயினிங்னு புரிஞ்சுக்கோங்க. அங்கே அளவற்ற செல்வம் கிடைக்க போகுது. எப்படி பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸை நீங்கள் அமைதியாக பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் பணிஞ்சு போகிறது. என்ன ஆனாலும் என் உதட்டிலிருந்து மனம் நோகிற மாதிரி வார்த்தை வரக்கூடாதுன்றதில் மட்டும் கவனம் இருக்கணும். பல ஜென்மமாக நீங்கள் பக்தி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, இப்போ தான் ஞானம் தொடங்குவதற்கான நேரம். பக்திங்கிற இரவு முடிவுக்கு வந்து ஞானம்ன்ற பகல்
ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தங்க யுகத்தில் பக்தி இருக்காது. இப்போ பக்தி இருக்குது, இன்னும் தங்க யுகம் ஃபுல்லாக வரல இல்லையா, மாறிட்டு இருக்குது. ஸோ பக்தியற்ற அந்த உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா பக்தியை விட்டுட்டு ஞானத்தை பிடிக்கணும். ரொம்ப யுக்தியாக பேசணும், ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உலகம் அப்படி இருக்குது. ஸோ எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ டக்குன்னு யுக்தியாக பேச ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஞான அம்பு விடுறதுக்கு முன்னாடி இது சரியான நேரம் தானா, சரியான சூழ்நிலை தானான்னு பார்த்து அம்பு விடணும் இல்லையா. ஒருத்தர் செத்து கிடக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துருக்கும் போது மற்றவர்கள் வரும்போது நீங்கள் ஞானம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது அவங்களே கடுப்பில் இருப்பாங்க, இறந்துட்டாங்களும் துக்கத்தில். அந்த நேரம் போய் நீங்கள் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஞானத்தை கொடுப்பதுக்கு ரொம்ப ரொம்ப யுக்தி தேவை. பாபா எல்லோருக்கும் விதவிதமான வழிமுறைகளை சொல்கிறார். தூய்மை ரொம்ப ரொம்ப நல்லது. நேற்று அதை பற்றி தான் சொன்னார் இல்லையா. லக்ஷ்மி நாராயணனுக்கு, அதாவது பரந்தாமத்தில் உங்கள் ஆத்மா அளவிற்கு மற்ற ஆத்மா ஜொலிக்காதுன்றார். நாராயணனுடைய அந்த ஜொலிப்பு வேறு எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காதுன்றார். அந்த நாராயணனுக்கு துவாபர யுகத்தில் கோயில் கட்டி நடத்துகிற அந்த பூஜையும் அந்த ஜொலிப்பும் மற்ற சிலைகளை வெயிலில் கட்டி வைக்கிறாங்க, காந்தி, நேரு, எம்ஜிஆர், காமராஜர். ஆனால் நமக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டி உள்ளே நம்ம சிலையை வச்சு அதை தினம் தினம் குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்க்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? தூய்மை. தூய்மை தான் நம்ம பர்சனாலிட்டி, ராயல்ட்டி எல்லாமே. லக்ஷ்மி நாராயணன் தூய்மையின் காரணமாக தான் பூஜிக்க தகுந்தவராக ஆகிறாங்க. ஸோ தூய்மையாக இருந்தார்கள், பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க. பிறகு அவர்களே மறுஜன்மம் எடுத்து எடுத்து துவாபர யுகத்தில் வந்த உடனே அழுக்காகி பூஜாரி ஆயிட்டாங்க. தூய்மையானவர்கள் அழுக்கானவர்களை வணங்குறது சரியா? சூப்பர்ல, வணங்குறது சரியா? எப்படி கேட்குறாரு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கோயிலில் போய் வணங்குறீங்க, இன்னும் பக்தி செய்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் தூய்மையானவராக நினைக்கலன்னு அர்த்தம். தூய்மையாக ஆகலை, நான் அவர்களை விட உயர்ந்தவர் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன். இதில் தேவதை கோயிலை கூட விட்டுருங்க, சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா கோயிலில் போய் விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ தூய்மையானவர்கள் அழுக்கானவர்களை வழிபடலாமா? பெரும்பாலும் பாபா குழந்தைங்க வந்து சாய்பாபா, சீரடி சாய்பாபாவை அஞ்ஞானத்தில் கூட வணங்கி இருக்க மாட்டாங்க. சிலர் அழுக்கானவர்களை விட்டு தூரம் ஓடி போயிடுவாங்க. வல்லபாச்சாரிகள், கிருஷ்ண பக்தர்கள், அவங்க யாரும் தங்களுடைய காலை தொடுறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் அழுக்காக இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. கோயிலில் கூட பிராமண பூசாரிகள் மட்டும்தான் தேவதைகளை தொடுவதற்கு அனுமதி. சூத்ர மனிதர்கள் தேவதைகளை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. பிராமண பூசாரி மட்டும்தான் அந்த ஜடச்சிலையை கூட குளிப்பாட்ட முடியும். வேறு யாருக்கும் உள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடையாது. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள், அந்த பிராமணர்களுக்கும் உங்களுக்குமே. அந்த பிராமணர்கள் கர்ப்பத்தின் மூலமாக, காமத்தின் மூலமாக பிறக்கிறாங்க. நீங்கள் தூய்மையாக பிரம்மாவின் வாய் வழியாக பிறக்கிறீங்க, உண்மையான பிராமணர்கள் நீங்கள். ஸோ இதை நீங்கள் அழகாக அந்த பிராமணர்களுக்கு புரிய வைங்க. 2 விதமான பிராமணர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. அதான் தெரியுமே, வடக்கலை இடக்கலைன்னுவாங்க. இல்லைங்க, இது இன்னொன்று அப்படின்ட்டு நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ என்ன 2 வகையான பிராமணர்கள்? ஒருவர் உபநிடதத்தில் போட்டிருக்கிற மாதிரி பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள். ஏன்னா உபனிஷத்தில் போட்டிருக்குது, பிரம்மா வந்து
சரி, பிராமணர்கள் வந்து பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்ட்டு. இன்னொருவர் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்தவர்கள். அதான் குக் வம்சாவளி, முக் வம்சாவளின்னுவாங்க. ஸோ குக் வம்சாவளினா கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிறவங்க, முக்கு வம்சாவளினா வாய் வழியாக பிறக்கிறவங்க. ஸோ பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள் தான் உச்சிக்குடுமி. அந்த பிராமணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறோம். அவங்க உச்சிக்குடுமி வைப்பாங்க. அந்த குடுமி தான் நாம் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் மேலே நாம், அவங்க தலைக்கும் மேலே நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு யாகம் படைக்கிறாங்கன்னாலே கண்டிப்பாக பிராமணர்களை வச்சு தான் யாகம் படைப்பாங்க இல்லையா. அதை சொல்லுவாங்க நாஸ்திகர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே பிராமணர்களை வச்சு தானே யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஆனால் இந்த யாகம் ஞானத்தின் யாகம். இந்த யாகத்தை வளர்க்கக்கூடிய பிராமணர்கள் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் தான். உங்களுக்குத்தான் இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தான் உடலுணர்வை அழித்து தேவதையாக வெளிப்படுறீங்க. அதுதான் திரௌபதி யாகத்திலிருந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பல வர்ணங்கள் நமக்கு புரிய வைக்கப்படுது. தேவதை வர்ணம்னா என்ன, க்ஷத்ரிய வர்ணம், வைஷ்ய வர்ணம், சூத்ர வர்ணம், இப்போ பிராமண வர்ணம். கீழானதுலேருந்து டக்குன்னு மிக உயர்ந்தவர்களாக மாறுறோம். அதுதான் ஐயப்பன் ஒரே ஜம்ப்பு எகிரி மேலே உட்காந்துக்கிட்டார் 18 படிக்கு மேலே. இங்கே கீழே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் மேலே ஏறி உட்காரணும். சேவாதாரி குழந்தைகள் எப்போவுமே சேவை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ எங்கேயாவது கண்காட்சி இருந்துச்சுன்னா உடனே ஓடி போயிடுவாங்க சேவை செய்கிறதுக்கு. ஸோ நம்ம அங்கே போய் ஞானத்தின் கருத்துக்களை புரிய வைக்கணும்னு அவங்களுக்கு தோணும். ஸோ பிரஜைகளை உருவாக்குறதுக்கு கண்காட்சிகள் ஒரு வேகமான வழின்றார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே கூட்டம் வந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதற்கான வழி அது. ஸோ இப்போ இன்டர்நெட்டையும் நம்ம அப்படி சொல்லலாம். அதற்கேற்ற தலைப்பு போட்டால், நீங்கள் வெறும் பாபா ஞானம் சொன்னீங்கன்னா யார் பாபா? பாபா குழந்தை தான் பார்ப்பாங்க இல்லையா. அஞ்ஞானிகள் எல்லாம் எதில் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எது அதிகமாக டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குதோ அதை பற்றி ஞானம் சொல்லும்போது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே நீங்கள் கண்காட்சியில் அதிகமாலும் பேச முடியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ஃபுல்லாகவே பேசுவீங்க. அவங்க பாபா குழந்தையாக இருந்தால் ஃபுல்லாக கேட்பாங்க, இல்லாட்டினா ஸ்லைட்டாக கெட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப வசதியும் கூட. ஸோ கண்காட்சிகளில் தானாகவே வருவாங்க. ஸோ கண்காட்சி வைக்கிறது இப்போ ஜோதிலிங்கெல்லாம் வச்சா நம்ம பிரம்மகுமாரிகளே ஆட்டோ பிடிச்சி விளம்பரம் பண்ணணும், மைக்கை வச்சு அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் சில ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ காசி அந்த மாதிரி இடத்துல எப்பயுமே கூட்டம் வரும். அந்த மாதிரி இடத்துல போய் கண்காட்சி போடுறது. இது இல்லாமல் சில அந்தந்த ஊருக்குன்னு ஒரு திருவிழா இருக்கும். இப்போ பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 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 மாரியம்மன், எனக்கு டக்குன்னு பேர் தெரில, மிளகாலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அங்கே அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ அப்போ தானாக அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எது இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல வழி பிரஜைகளை உருவாக்குறதுக்கு. இப்போ தானாக வருவாங்க. அவங்க வரவங்க எல்லாமே பக்தர்கள் தானே, அதனால் கேட்பாங்க. பெரும்பான்மையானவர்கள் கேட்பாங்க, சிலர் கேட்காமலும் போயிடுவாங்க. ஸோ அதனால் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலி குழந்தைகள் தேவை. யாராவது ஃபுல்லாக புரிய வைக்கலை அப்படின்னா மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோதான் பிரம்மகுமாரிகளுக்கு ஞானம் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே இறைவனை ஒளிப்புலியாக நினைக்க போங்க அப்படின்ட்டா, அப்போ ஒரு அப்பான்னு நிச்சய புத்தி எடுத்துகிட்டு வரணும், அவங்கள அந்த கன்வின்ஸ் பண்ணணும், உலகம் இப்படி தானே இருந்துச்சு இதெல்லாம். அதாவது ஆர்வம் உள்ளவங்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் உள்ளவர்களுக்கே நீங்கள் இவ்வளோ தான் சொல்லி அவ்வளோதாங்க போங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு என்ன தோணும், ஜோதியாக நினைக்க சொல்கிறாங்கப்பா, அதான்ப்பா வள்ளலார் சொன்னதான்ப்பா அவங்களும் சொல்கிறாங்கன்ட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகிடுது, டிஸ்சர்வீஸ் ஆகிடுது. இதுக்காக ஞான கடல்கிட்ட நம்ம படித்தோம்,
வெளுத்து வாங்க வேண்டாமா மழை? நம்மளுடைய நினைவு தான் அங்கே மழை வெளுத்து வாங்குறது. ஒரு வருஷத்து மழை ஒரே நாளில் பெய்யுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷமாக பண்ணக்கூடிய சேவை இப்போ ஒரே நாளில் நடக்கணும். நம்ம பண்ணுறது அங்கே எதிரொலிக்குது. பூகம்பம் வருதுன்னா இதை கேட்குறவங்க மனசில் அப்படி பூகம்பம் வெடிக்கணும், அப்படியே தலை அப்படியே திரும்பிக்கணுன்றார் பாபா. நீங்கள் கொடுக்குற ஞானத்தில் அப்படியே ஒரு வழி ஆயிடணும், அப்படியே குழம்பி போயிடணுன்றார் பாபா. ஸோ அதுக்கு தான் புரிய வைக்கிறவங்களாம் ஒழுங்காக புரிய வைக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு ஆட்கள் போடணுன்றார், நல்ல ஞானம் தெரிந்த ஆத்மாக்களை. ஸோ பெரும்பாலும் இன்சார்ஜ் சிஸ்டர் பிரதரே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீங்க அப்படின்ட்டு. முக்கியமானவர்கள் வராங்க அப்படின்னா நல்லா புரிய வைக்கிறவங்க அவங்கக்கிட்ட பேசணும். யாரால் சரியாக புரிய வைக்க முடியலையோ அவங்கள அதிலிருந்து நீக்கிடணும். ஸோ இதை மேற்பார்வையிடுவதற்கு சிலர் இருக்கணும், நல்ல மேற்பார்வையிடுறவங்களாக. மகாத்மாக்களை எல்லாம் நீங்கள் வரவேற்கணும், பத்திரிக்கை கொடுத்து வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கோங்கன்ட்டு. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கடவுள் சொல்கிறாரு, நம்மளுடைய அப்பா சொல்கிறாரு, நான் தான் கடவுள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், நான் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை, நான் தான் படைப்பவர் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். அவரை தவிர அத்தனையும் அவருடைய படைப்புகளே. விக்கிரக வழிபாடு கூடாதுன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஏன் கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் போட்டிருக்குது அது சாத்தான் அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா அது படைப்பு, அவ்வளோதான். ஆனால் அதுவும் சொல்லுவாங்க படைப்பவரை தான் வணங்கணும், படைப்பை வணங்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது அவங்களுடைய கடவுளுடைய படைப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. கடவுளுடைய உன்னதமான படைப்பு, சொர்க்கத்தில் இருந்தவர்கள். ஸோ கடவுளை தவிர எல்லாமே அவருடைய படைப்பு மட்டுமே. ஸோ அந்த படைப்பவர்கிட்ட இருந்து தான் படைப்புகளாகிய நமக்கு ஆஸ்தி கிடைக்குமே தவிர படைப்புகள் கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு புரிய வைங்க. ஏன்னா அவங்க நம்ம சகோதரர்கள், மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருப்பாங்க, நீங்களாக கூட இருக்கலாம். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவனே கஷ்டப்படும் போது. ஏன்னா எல்லாமே கலியுகத்துக்கு வந்துட்டாங்க, அவனே கஷ்டப்பட்டுருக்கிறான், அவனுக்கே அவன் எதுவும் கொடுத்துக்க முடியாதுன்னும் போது என்ன கொடுக்க முடியும்? ஸோ யாராலையும் சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்க முடியாது கடவுளை தவிர. ஒரு தந்தை மட்டும்தான் சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்க முடியும். சுகமே சுகம்தான் சொர்க்கத்தில். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அவரை நீங்கள் நினைவு பண்ணணும். ஸோ பாபாவே தங்க யுகத்தை படைக்கிறார். பிரம்மா உடல் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறார். அவர் வந்ததுடைய நினைவாத்தான சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க மனிதர்கள். ஆனால் என்ன பண்ணார் அது தெரியாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் சிவ ஜெயந்தினே சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சிவராத்திரின்றாங்க, சிவ ஜெயந்தினே தெரியாது இவங்களுக்கு. ஆனால் நார்த் இண்டியன்ஸு கூட அந்த சிவராத்திரிக்கு ஈஷா யோகாவில் ஜக்கி வாசுதேவ் ஆடுறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாவம், எவ்வளோ கொடுமை பாருங்கள். ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க கடவுள் என்ன பண்ணாருன்ட்டு. சிவபாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார். ஆக்சுவலாக பைபிள்லே ஒரு இடத்துல இருக்கும், என்ன இருக்குன்னா, எஜமானன் தன்னுடைய மகனை அனுப்புனார், ஒரு மகனாக நீங்கள் கொண்டுட்டே வந்துட்டீங்க, கடைசியில் எஜமானனே உங்களுக்கு தண்டனை கொடுத்தார், அப்படி வந்துடுச்சு. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, இந்த மதஸ்தாபகர்கள் அதை கடவுளை அனுப்பலை, பட் வந்தாங்க. இப்போ கடவுளே ஞானத்தை கொடுப்பார், அதுதான் அதோடைய அர்த்தம். உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குற. இதில் என்னென்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ தர்மத்தை சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கல, நபி இஸ்லாமிய தர்மத்தை போதிக்கும் போது நம்ம ஏற்றுக்கல.
எதையுமே ஏற்றுக்கல. போ செல்லாது சொல்லிட்டு கடவுள் வந்தோடனே லபக்குன்னு பிடிச்சிட்டோம். என்ன மாதிரி ஒரு லக்குன்னு பாருங்களா நமக்கு. கடவுளை தவிர எதுவுமே நம்மளை ஈர்க்கலை பாருங்க. அதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கும், என்னென்னு இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும், வந்துடுவோம். ஸோ கடவுள் தான் ராஜயோகத்தை கொடுத்து நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். பாரதம் 5000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கமாக மாற்றப்பட்டு இருந்தது. லட்சக்கணக்கான வருடம் முன்பெல்லாம் கிடையாது. 4 தேதி எல்லாம் பாபா சொல்கிறார். இதை யாரும் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. புது உலகம் பழைய உலகம் பாதியாகத்தானே இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கலியுகத்தை விட டபுளாக துவாபரயுகம், துவாபரயுகத்தை விட 3 மடங்காக திரேதாயுகம், அதை விட 4 மடங்காக சத்தியுகம்னு இருக்கும். அது எப்படி மாறி மாறி வரும்? அது மட்டும் அதனால் என்னாச்சு, தங்க யுகத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லிட்டாங்க. அப்படி உண்மையாக இருந்தால் எதையுமே துல்லியமாக உங்களால் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸ்வஸ்திக் போடுறாங்களே, 4 சமமான பாகங்களை பிரிக்கிறது தான் காலச்சக்கரமே. ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம் மட்டுமே. இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாச்சு. ஆனால் பாவம் அந்த மனிதர்களுக்கு இந்த கணக்கே தெரியாது. அதனால தான் அவங்க சோழி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள்னு சொல்லப்படுது. பாபா நம்மளை வைரம் மாதிரி மதிப்புடையவராக மாத்துறார். எல்லோருமே அழுக்காக இருக்கிறாங்க. அதனால தான் கடவுளை நினைக்கிறாங்க. கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை அழகாக்குறார். குழந்தைகளை ஞான ரத்தினங்கள்னால அலங்கரிக்கிறார். ஸோ பிறகு நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள். இல்லையா, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சான்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்குது தமிழில். உண்மையிலே பாபா நாயே இல்லை, சாக்கடையில் இருக்கிற சொறி பிடிச்ச நாயை எடுத்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி வைக்கிறார் நம்மளை தான். அதனால தானோ என்னவோ தெரியல, பைரவர்ன்ட்டு சிவன் கூடவே ஒரு நாயை காட்டுறாங்க இல்லையா, அந்த நாய் தான் நம்ம. சரி, எப்படி மாத்துறாரு பாருங்க. சிவன் கூடவே அந்த நாய் இருக்குதுல்ல, அப்போ அப்போ என்ன அர்த்தம், சிவனுக்கு கொடுக்குற மரியாதை அந்த நாய்க்கும் வருது. நமக்கும் கோயில் கட்டுறாங்க. ஸோ இந்த ஞானத்தினால அலங்காரம் பண்ணுற, ஞான ரத்தினங்கள்னால குழந்தைங்களுக்கு அலங்காரம் செய்யப்படுது. பாபாவே கடவுளே அலங்காரம் பண்ணுறார். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். பிறகு நீங்கள் என்னவா ஆகுறீங்க பாருங்கள். இல்லையா, ஒரு பிச்சைக்காரிய மகாராணி ஆக்கிறார். மகாராஜா அவரே அலங்காரம் பண்ணுறார். உலகத்திலே ரொம்ப அழகானவர், சுந்தரர், எப்பவுமே அழகானவர். நம்மளை அப்படி ஆக்கிறார் ஞானத்தினால. பிறகு என்ன ஆகுறீங்க பார்த்தீங்களா, லக்ஷ்மி நாராயணன் ஆகுறீங்க. அதான உங்கள் லட்சியம். என்ன உங்களுடைய லட்சியம்? பாரதம் எப்படி மகுடமாக இருந்ததுன்னு மறந்துட்டீங்களா? முஸ்லிம்கள் சோமநாதர் ஆலயத்தில் எத்தனை வைர வைடூரியங்களை கொள்ளையடித்து தங்களுடைய மசூதிகளில் பயன்படுத்தினார்கள். இப்போ யார் கொடுத்தா பாரதத்துக்கு இத்தனையும்? எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு இப்போ யாரும் கணக்கே சொல்ல முடியாதுன்றார். அவ்வளவு பெரிய பெரிய ரத்தினங்கள் இருந்ததுன்றார். ராஜாக்கள் அணிந்த அந்த கிரீடத்தில் அவ்வளோ பெரிய ரத்தினங்கள் இருக்குமா, பெரிய பெரிய ரத்தினங்கள்.
ரத்தினங்களின் விலை வித்தியாசப்படும். சிலர்கிட்ட 1,00,000 மதிப்புள்ள ரத்தினங்கள் இருந்திருக்கும். சிலர்கிட்ட 5,00,000 மதிப்புள்ள ரத்தினங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நிறைய செயற்கை தான் இருக்குது இல்லையா? ஒரிஜினல் வைரத்தோடு ஜொலிக்கிற மாதிரி செயற்கை இருக்குது. ஸோ இந்த உலகத்துடைய செயற்கையான இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுன்றார். இல்லை எப்படியெல்லாம் அந்த ஐஸ் வேர்ல்டுன்ட்டு செய்கிறாங்க, அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியே அது போயிட்டு வர்றதுக்கு ஏதோ 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாவோ ஏதோ பிள்ளை இருக்குது, சென்னையில் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி ஒரு செயற்கையான சந்தோஷம்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுன்றார். எல்லாமே துக்கம்தான் இங்கே இருக்குது. அங்கே பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவன் நடுங்கிட்டு இருக்கிறான், அது அவனுக்கு ஒரு விதத்தில் நரகம். அதை இங்கே செயற்கை செஞ்சுட்டு அங்கே போயிட்டு வராங்க. சன்னியாசிகள் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே துக்கமாக இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் காக்கை எச்சத்துக்கு சமன்றாங்க. காக்கை எச்சம் நம்ம சட்டையில் விழுந்துச்சுன்னா நீங்கள் துடைக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் சந்தோஷம் இல்லையா? ரஜினிகாந்த் சொல்லுவார். ரஜினிகாந்தை கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல வரும்போது எம்ஜிஆர் சிவாஜிக்கெலாம் கட்டவுட் இருக்கும்போது நமக்கும் ஒரு நாள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல சார் அப்படின்னு விஜய் அர்ச்சனா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் இருந்துச்சு, ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டு உண்மையில் வைக்கும்போது இல்லை. எல்லாமே அப்படி தான், அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற சந்தோஷம் அதை அடையும் போது இருக்காது, மேரேஜ் உட்படன்றார் சொல்லிட்டு சிரிக்கிறார். ஸோ இங்கே அப்படி இருக்குது, கலியுகத்தில் அப்படி இருக்குது. ஆனால் எப்போவுமே அது அப்படி கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. சொர்க்கத்தில் திருமணத்துக்கு முன்னாடியும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, பின்னாடியும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, சரீரத்தை விடும் வரை சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போத்து விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சிட்றோம், இது துக்கம் நிரம்பிய உலகம், நான் இங்கே பிறக்கவே விரும்பலை, ஜோதியாக கலக்கணும் அப்படின்ட்டு வீடு வாசல் பிஸ்னஸ் எல்லாம் கூட விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் முற்றிலும் தமப்பிரதானமாக இப்போ ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் விட்டுட்டு போனாங்க, 40 வயசானாலே சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அங்கே இருந்தவங்க கூட சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க, நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்பர் 1 சன்னியாசி யார்? ஈஷா யோகா சத்குரு தான். நம்பர் 1 பணக்காரராக கூட அவர் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ யாருக்கிட்ட போய் நீங்கள் இதை முறையிட முடியும்? என்னங்க ஒரு சன்னியாசி போய் இங்கே சுகபோகமாக வாழற, நீங்கள் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? இங்கே ராஜாவும் கிடையாது, ராணியும் கிடையாது, நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா எப்போ அதாவது அவங்கவுங்க கருத்து பாண்டுருவாங்க, யார் என்ன விரும்புகிறாங்களோ அதை பண்ணிக்கிட்டோன்றாங்க. இந்த உலகமே எண்ணத்தினால தான் உருவாகி இருக்குதுன்றாங்க. பாபா குழந்தைகளை குப்தமாக முயற்சி செய்ய வைக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் அனுபவமாகுது நமக்கு. மற்ற எல்லா தர்மங்களும் இறுதியில் தான் வளர்ச்சியை அடையுது இல்லையா? கிறிஸ்தவ மதத்துடைய உச்சம் எதுனா இப்போ தான், முஸ்லீம் மதத்துடைய உச்சம் எதுனா இப்போ தான். அப்போ தான் ஃபுல்லாக வராங்க, வந்த உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுது, மிகப்பெரிய குழப்பம் உண்டாயிடுது. ஆனால் நீங்கள் 3/4 பங்கு சுகத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ கடைசியில் வர்றவங்களுடைய நிலைமையில அவங்கள நினச்சி நம்ம பரிதாபப்படணும். அவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்கன்ட்டு பொறாமைப்படுறதெல்லாம் அறியாமை உண்மையிலே இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆனந்தமாக இருந்த அந்த வயது, சின்ன வயதில் உள்ள ஆனந்தத்தை இப்போ இருக்கிற குழந்தைங்க அனுபவிக்கிறாங்களா? இப்போ நம்ம தாத்தா பாட்டி இன்னும் ஆனந்தமாக இருந்திருப்பாங்க, உலகம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ தான் வராங்க ஒரு பணக்காரர்கள், அவங்க பாருங்களாம் காரை விட்டு இறங்கக்கூட மாட்டாங்க, எதையுமே அவங்க ரசிக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இதிலேயே மூழ்கி கிடப்பாங்க பாவம். அடுத்தது காசு வந்தோடனே விகாரத்தில் போய் வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் 3/4 பங்கு சுகத்தை அனுபவிக்கிறது நீங்கள் தான்.
அதனால தான் பாபா சார் அதிக சந்தோஷத்தை உங்கள் தேவதை தர்மம் மட்டும்தான் கொடுக்குதுன்றார். ஸ்கூலில் சொல்லுவாங்க, சா உங்கள் பேட்சு தான்ப்பா கலக்கிச்சின்னு. அந்த மாதிரி பாபா சார் உங்கள் பேட்சு தான் அதிக ஆனந்தத்தை அனுபவிச்சது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்கிறோம். ஸோ அனைத்தையும் இழந்திருக்கிற உங்களை மீண்டும் அதே உலகத்தின் எஜமானர்களாக, சத்யுகத்தின் எஜமானர்களாக நான் மாற்றுறேன். எந்த தர்ம ஸ்தாபகரும் அப்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. அவங்க முதல்ல ராஜ்யத்தையே உருவாக்குறது கிடையாது இல்லையா? அவங்க யாருக்கும் சத்கதியும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, அதுக்கு பிறகு தான் எல்லோரும் கீழே வராங்க. ஆனால் பாபா எல்லோரும் மேலே அழைச்சிட்டு போகிறார். மேல் நிலைக்கும் அழைச்சிட்டு போகிறார், உண்மையிலே மேலேயும் அழைச்சிட்டு போகிறார். அவங்க வராங்க, அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த அந்த தர்ம பிதாக்களே மற்றும் சந்நியாசிகள் கூட இறுதியில் முற்றிலும் தம பிரதானம் ஆகும் பொழுது அவர்களையும் முற்றிலும் சதோ பிரதானம் ஆக்கிறதுக்கு பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க, ஆனால் உண்மையிலே எதையுமே அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. சில குழந்தைங்க பாபாவுக்கு எழுதுகிறாங்க, பாபா இன்னார் வந்தார், நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப நல்ல ஆத்மா பாபா அவர் அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா சொல்கிறாரு, இல்லை குழந்தை, அவர் எதுவுமே புரிஞ்சிக்கலை. ஒருவேளை அவர் கடவுள் வந்துட்டார், நம்மளை உலகத்துக்கு எஜமானர் ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிருந்தாருன்னா இந்நேரம் அவர் அந்த போதையில் அந்த செகண்டே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே என்னை பார்க்க வந்திருப்பாருன்ற. அவ்வளோ சூப்பராக சொல்கிறார், செம பாயிண்ட்டு. அந்த செகண்டே டிக்கெட் வாங்கிட்டு கடவுள் வந்திருக்காரான்னு புரிஞ்சிருந்தா டக்குன்னு அந்த கடவுளை நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு ஓடி வர மாட்டாங்க. ஸோ அதுதானே உண்மை. கடவுளே வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே அவரை பார்க்கணுன்னு இல்லை, எல்லாம் துடிப்பாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, அத்திவரதர் இதோடு 40 வருஷம் கழித்து தான்ப்பா அத்திவரதரை மேலே எடுப்பாங்கன்ட்டு ஓடுறாங்கன்னா 5000 வருஷம் கழித்து ஒரே தடவை தான் வராருன்னா உடனே டிக்கெட்டு புக் பண்ணிட்டு வர வேண்டாம். அதனால் நீ சொன்ன எதுவுமே அந்த குழந்தை புரிஞ்சிக்கலைன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஹடயோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் நாட்டில். காலையில் ஹடயோகம் பண்ணும்போது ஒரு டைம் அபு அபு அபுன்னு அவங்களுக்கு சவுண்டு வருது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவங்க இருக்கிறது முஸ்லீம் நாடு, அப்போ அபுதாபி தானே ஞாபகம் வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் மவுண்ட் அபுனே வருதான். அப்புறம் பார்த்தா தியானத்தில் மெடிடேஷனில் இருக்கும்போது ஒரு காட்சி வருதான், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கிறது. அப்போ தான் என்னடா அதுன்ட்டு மவுண்ட் அபு பிரம்மகுமாரிகள்ன்ற வார்த்தையே வந்துச்சு, அவங்களுக்கு கேட்டுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அவங்க மந்த்லி. அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு நான் அங்கே போயிடுறேன்ட்டு என்ன நினச்சாங்கன்னே தெரியல. சாப்பிட கூட இல்லையா, எத்தனை மணி நேரம் ஃப்ளைட்டு என்னன்னு தெரில, டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. என்ன தைரியத்தில் வந்தாங்கன்னு தெரில. அப்போ அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஓரளவுக்கு, பட் நார்த் இந்தியா ஹிந்தி அது வேறு மாதிரி இருக்கும், அவங்க சவுத் இந்தியன். ஸோ அப்போ போய் அவங்க கன்னடாக்காரங்க. ஸோ நல்ல வேலை அந்த நேரம் அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கும்போது கன்னடா பேசிட்டு ஒருத்தர் போயிருக்கார். உடனே அவங்கக்கிட்ட கேட்டு உடனே நீங்கள் சாப்பிட்டீங்களா மாதாஜின்னு சொல்லி சாப்பிட்டு அங்கே ஒரு மாதம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, உங்கள் ஊர்லேயே சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் வேறு வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க.
ஸோ அப்போ பாருங்க, அதுதான் நிச்சய புத்தி. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, அதே நேரத்தில் நீங்களாகவும் மதுபனுக்கு வர முடியாது. நான் இவங்களுக்கு அறிமுகம் கொடுத்துருக்கிறேன்ற லெட்டரை உங்கள் டீச்சர்கிட்ட வாங்கிட்டு தான் மதுபனுக்கு வரணும் பாபா சந்திக்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நாஸ்திகனாக இருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க? அது என்ன டூரிஸ்ட் பிளேஸா? ஸோ அதனால் அப்போ சாக்காரத்தில் இருக்கும்போது பாபா அப்படி சொல்லியிருக்கிறார், லெட்டர் வாங்கிட்டு தான் வரணுன்ட்டு. ஆக்சுவலாக மதுபன் வந்து சென்டர் மூலமாக தான் போக முடியும். ஆனால் டூரிஸ்ட்டாக போகலாம். டூரிஸ்ட்டாகவும் இருக்க நம்ம சிவியர் மீட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் ஜென்ரலாகவே டூரிஸ்ட்டும் போவாங்க மதுபனுக்கு. அங்கே வரவங்களுக்கு வந்து அவங்க 7 நாள் கோர்ஸ் எடுத்து அனுப்புவாங்க. 7 நாள் கோர்ஸை சுற்றி பார்க்குற நிறைய இடம் இருக்குது இல்லையா? நீங்கள் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அவரை சந்திக்கிறதுல தாமதிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவு போதை வந்துடும். யார் அந்த மாதிரி போதை கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக மனிதர்களுடைய புத்தி எப்படி இருக்குது? அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்களில் கூட நிறைய பேருடைய புத்தி வெளியில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி தூய்மையாக விலகி இருக்கணும். ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி இருக்கணும். இது ரொம்ப ஈஸி தானே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவுடைய நினைவிலே இருங்க. நீங்கள் வேலைக்கு லீவு கூட போட முடியும். எதுக்கு சொல்கிறாரு பாபா? லீவு போட்டுட்டு சேவை செய்ய சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறாரு பாபா? 2-3 நாள் வேலைக்கு லீவு போட்டுட்டு நினைவு யாத்திரையில் இருங்கன்றார். அப்போ நினைவு எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்கள். லீவு போட்டுட்டு நினைவில் இருங்கன்றார். எனக்கு தெரிஞ்சு சிலர் வந்து சென்டரில் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை உள்ள ஏரியாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போயெல்லாம் யோகா பண்ணுவாங்க. லீவு போட்டு யோகா பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ எவ்வளவு யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, லீவு போட்டு நினைவு பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி வேலை இல்லை, ஞானத்துக்கு அதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை, ஒரு இப்போ ஒரு டாக்டர் ஒர்க்கு இருக்குது, நர்ஸ் வேலை, அப்படி பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க லீவ் எடுத்துகிட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கே கூட லீவ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி லீவு போட்டு வந்து பாபாவை நினைவு பண்ணுங்கன்றார். 2-3 நாள் லீவு போட்டு லீவும் இருக்கும். ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். லீவு எடுக்க மாதத்துக்கு 2 நாளோ ஏதோ ஒரு லீவுன்னு கணக்கு கூட இருக்குது இல்லையா? அதை போட்டுட்டு நினைவு யாத்திரை போங்க. உலகியல் மக்கள் எங்கே போவாங்க? ஊரை சுற்றுறதுக்கு போவாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? 3 உலகத்தை சுற்றுறீங்க நீங்கள். ஸோ அப்படி நினைவில் உட்காரணும்னா முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு பாபா. நினைவில் உட்காரணும்னா நேற்று முரளி ஃபுல்லாக சக்கரம் எப்படி சுற்றுறதுன்றது தான். மேலே எப்படி நான் பிரகாசமாக ஜொலிக்கிறேன், ராஜாவாக இருக்கும்போது எவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்கிறேன், ஸோ இங்கே எப்படி ஜொலிக்கிறேன், எல்லாத்துக்கும் காரணத்துமே இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தார். இப்போ கூட பாருங்கள், பிரம்மகுமாரிகள் பெண் குழந்தைங்க இவ்வளோ தூய்மையாக இருக்கீங்க, உங்கள் முன்னாடி யாராவது வர முடியுமான்னு கேட்குறார். அப்புறம் ஃபரிஸ்தாவும் அப்படி தான் தூய்மை. அதேமாரி இன்றைக்கி பாபாவை நினைக்கிறதுல நினைவு உட்கார்றது எப்படி சொல்கிறாரு? உங்களுக்கு என்ன நினைவு வந்துக்கிட்டே இருக்கணும் நினைவில் உட்கார்றதுக்கு அப்படின்னா, நான் பாபாவின் நினைவின் விரதம் இருக்கணும். இங்கே விரதமே நினைவு தான். சூப்பர்ல. அவங்க நான் விரதம் இருக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க, முஸ்லீம்கள் எச்சில் கூட விழுங்காமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே நினைவில் வச்சுக்கிறது தான் விரதமே. அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபுல்லாக வேறு எந்த எண்ணத்தையும் நான் நினைக்க போகிறது இல்லைன்ட்டு இருக்கணும் பாபாவை தவிர. அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ வருமானம் சேமிப்பாகுன்றார். ஸோ உங்களுடைய
பாவங்களும் அழிஞ்சிடும். நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருந்து இருந்து முழு தூய்மை ஆகணும். சின்ன அழுக்கு கூட ஒட்டக்கூடாது. இதோடைய நினைவு தான் கால் கழுவும்போது கொஞ்சம் கூட தண்ணி படாத இடம் இருக்கக்கூடாது. அந்த குதிகாலெல்லாம் தண்ணி படாமல் இடம் இருந்தால் அதில் சனீஸ்வரன் ஒட்டிட்டு வருவான்ட்டு பக்தியில் கூட சொல்லுவாங்க. ஆத்மாவில் அழுக்கு ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக பாபா நினைவில் இருந்து அழிச்சிடணும். ஸோ முழு நாளும் யாராலையுமே நினைவில் இருக்க முடியாது. மாயா கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த முயற்சி செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. இன்னைக்கு நான் தோட்டத்தில் முழு நாளும் உட்காந்து அப்பாவை மட்டும் நினைக்க போகிறேன்னு நினைங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது கூட அப்படியே நினைவு கட்டாகாமல் சாப்பிட போகிறேன்னு நினைங்க. ஸோ இது மைண்டு கேம் இது இல்லையா? ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா சந்தோஷம் அடைகிறது எப்படி பார்த்தாலும் மனதில் உள்ள எண்ணங்கள் தான். ஸோ இதனால் நமக்கு லாபமும் கூட. ஸோ இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கணும், அதுதான் முக்கியம். கண்டிப்பாக இதுக்கு முயற்சி, கவனம் தேவை. கவனம் வைக்கிறதுல தான் முயற்சி தேவை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம தூய்மை ஆகணும் இல்லையா? இப்போ விட்டிங்கன்னா எப்போ தூய்மை ஆவீங்க? சொர்க்கத்துக்கு வந்தா? இப்போ தூய்மையானால் தான் சொர்க்கத்துக்கே வர முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ அதனால் நீங்களும் முயற்சி செய்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டணும். ஸோ அதற்காகத்தான் பாபா இந்த பேட்ச் கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ள தெருவில் பேசுகிறீங்க, ஒரு பாபா குழந்தைங்கள 4 பேர் சேர்ந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம். ஒருத்தரை வச்சுட்டு அப்படியே ஒரு 10 பாபா குழந்தைங்க சுற்றின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன ஆகும்? கூட்டம் சேர்ந்தாலும் வந்து பார்க்கணுன்னு வந்துடுவாங்க. சூப்பர், என்ன யுக்தி சொல்கிறாரு பாருங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. செம்ம சூப்பர்ல. ஸோ அதை பாபா சொல்லுவார். அப்போ காங்கிரஸ்காரங்க அந்த சுதந்திர போராட்டத்தப்பெல்லாம் தெருவுக்கு தெரு இந்த நாடகம் இதெல்லாம் நடத்துவாங்களாம், அந்த கூட்டம் சேருன்ட்டு. இப்போ அதே யுக்தி பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்போ பண்ணாங்களான்னு தெரில, பட் இப்போ நார்த் இந்தியாவில் சில இடங்களில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர்லாம் இப்போ நிறையா வந்துடுச்சு இல்லையா, டெக்னாலஜி. ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு பிரதர்ஸ் ஆடுறாங்க அழகாக. நார்த் இந்தியாவில் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி இருக்குது. அழகாக டான்ஸ் ஆடுறாங்க பழைய பாட்டை போட்டு. அப்போ என்ன ஆகும்? டான்ஸ் ஆடினாலே எல்லாம் வீட்டு வாசலில் வந்துடுவாங்கல்ல. அவங்க வீட்டு வாசலில் நிற்கணும், அவ்வளோதான். வந்த உடனே அப்படியே ஞானத்தை கொடுக்குறாங்க விதவிதமாக. ஸோ அந்த தெருக்கூத்துன்றது நம்ம பண்ண வேலை தான் போல இருக்குது. இதோடைய நினைவு தானே. ஆக்சுவலாக தெருக்கூத்துலேயும் என்ன பண்ணுவாங்க? சாமி நாடகம் தான் போடுவாங்க அப்போல்லாம் இல்லையா? ஸோ நிறைய பேர் உங்களை சுற்றி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதேமாதிரி பஸ்ஸு ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா சத்தம் போட்டு நீங்கள் பேசுங்க. குடும்பத்தில் போகிறீங்களா, உங்கள் மனைவி கிட்டே பேசுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. இதெல்லாம் யுக்தி இல்லையா? யார் கூடயும் போல் தனியாக போகிறீங்களா, அவனுக்காவது ஃபோனை போட்டு பேசுங்க பாபாவை பற்றி. ஸோ அப்போ அவங்க கேட்பாங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன இவரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க, பேட்சை பார்ப்பாங்க, என்னது இதுன்னு கேட்பாங்க. தக்க ஞானத்தை கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் பிராமணன்றது நம்ம தான், கலியுக பிராமணர்கள் கிடையாது. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க அப்படின்ற செய்தியை சொல்லுங்கள். இந்த செய்தி அவங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா உங்கள் கடமை முடிஞ்சிடுச்சு. நம்ம கடமையே அதுதான் இல்லையா? லௌகீகத்தில் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா கடமை முடிஞ்சுது, படிக்க வச்சா கடமை முடிஞ்சது, ஒரு நல்ல வேலையில் உட்கார வச்சா கடமை முடிஞ்சதுன்னுவாங்க இல்லையா? நம்ம கடமை எப்போ முடியுது? செய்தி கொடுத்துட்டோமா, அப்பாடா கடமை முடிஞ்சிச்சு. நீ திட்டு சிரி என்ன வேணாலும் பண்ணு, என் கடமை முடிஞ்சிச்சு. நல்லது. நம்ம முரளி அற்புதமான இனிமையான முரளி கொடுத்த, இனிமையாக இருக்கணும் குழந்தைன்னு சொல்லி கொடுத்த இனிமையான அப்பாவுக்கு அன்பின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். வேலையிலேருந்து லீவு போட்டுட்டு நான் நினைவில் இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. இல்லை ஆக்சுவலாக அந்த மாதிரி லீவு போட்டுட்டு விரதம் இருப்பாங்க, இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரிலாம் லீவு போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறதுக்கு விரதம் இருங்க. விரதம்னா சாப்பிடாமல் இருக்குல்ல, நினைவில் இருக்கிறது தான் விரதம். மாயின் மீது வெற்றி அடையணும்னா நினைவில் இருப்பதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா நினைவில் இருக்கும்போது மாயை கண்டிப்பாக வராது.
மாயை வருதுன்னா ஒரே காரணம், நினைவு இல்லாமல் இருந்துட்டீங்க. பாபாவுடைய ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மனதுக்குள்ளே அசை போடாமல் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, அது வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் சிரித்த முகத்தோட அந்த புன்னகை சொல்லுவாங்க இல்லையா, அந்த புன்னகை அணிந்து சேவை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப பணிவாக இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள். உங்களுடைய புத்தி எங்கேயும் அலைய விடாதீங்க. எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை ரொம்ப ரொம்ப அன்பாக கொடுங்க. வரதானம். ஸோ வரதானம், ஸ்லோகன், இன்றைக்கி பயிற்சி 3மே செம பவர்ஃபுல்லானது. வரதானத்தில் பாப்தாதா சொல்கிறாங்க, காட்சி கொடுக்கும் மூர்த்தியாகி உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் காட்சியாக காட்டுங்கள். அதுக்கு விளக்கம், ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா நடந்து போகும் பொழுது திடீர்னு பிரம்மா பாபா காணாமல் போயிடுவாராம், கிருஷ்ணர் வந்துடுவாராம். இல்லை அப்படி கிருஷ்ணர் நடக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுமா. ஸோ இந்த காட்சி பார்த்த உடனே எல்லோருக்கும் எல்லாத்தையும் விடணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. அதனால தான் எல்லாத்தையும் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காட்சிகளின் மூலம் சேவை செய்யுங்கன்றார் இல்லையா. பாபா சொல்கிறார், காட்சி காட்டுற சாவி என்கிட்ட தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். இப்போ எப்படி காட்சி காட்ட சொல்கிறாரு? நீங்கள் கிருஷ்ணராகவே உங்கள் மனதில் நினைத்து வாழும்போது அது நடக்கும். புள்ளியாகவே நினைக்கும்போது புள்ளியாக தெரிவிங்க. ஆனால் இதை பண்ணுறது பாபா தான். அதான் விஷயம். இன்னும் கேட்டிங்கன்னா, நினைவே கூட நீங்கள் நினைக்கும் பொழுது பாபா உங்களை நினைக்கும் போது தான் சக்தி வருதுன்றார். அதனால தான் விகாரத்தில் விழுந்துட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே கனெக்ஷன் ஆகாது, அந்த சக்தி வர்றது தெரியாது. காரணம், பாபா உங்களை நினைக்க மாட்டார். அழுக்கான குழந்தைன்ட்டு அவர் விட்டு போயிடுறார். இப்போ அது 24 மணி நேரம் பாபா நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறார். எந்த குழந்தைலாம் நினைக்குதோ அந்த குழந்தைய நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதனால் அந்த மாதிரி காட்சியின் மூலமாக சேவை செய்யுங்க. இப்போ அந்த காட்சியின் மூலமாக அந்த கிடைக்கிற பிராப்தியை கொஞ்சம் அனுபவம் செஞ்சிட்டா கூட அவங்களால அந்த மாதிரி ஆகாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் நீங்கள் உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் அந்த காட்சியை கொடுங்க. நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது? அதுக்காக நான் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டா இருக்க முடியும்? கிடையாது இல்லையா. அப்போ புத்தியினால் போங்க. புத்தினால் அந்த தெரு ஃபுல்லாக சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படி போக முடியும் தானே. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ அங்கெல்லாம் போங்க அப்படியே ஒரு தடவை. இல்லை எனக்காவது பஸ்ஸில் போகிறீங்களா, அப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சொற்பொழிவாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹிந்தியில் சொற்பொழிவுனா பாஷன். ஆனால் நீங்கள் இப்போ பாசனா கொடுக்கணும். பாசனான்றது அனுபவம். அப்போ மனிதர்கள் இவங்க கடவுளுடையவர்கள் அப்படின்னு உணர ஆரம்பிப்பாங்க. அனுபவத்தை கொடுக்கும் பொழுது தான். இல்லை சொற்பொழிவு யார் வேணாலும் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஈஷா யோகாவுடைய உச்சக்கட்ட பயிற்சின்னு சொல்கிறது ஏதோ ஒரு பாஸ்னா அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவத்தை, ஹிந்தி வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கார் போல இருக்கு. அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாக சொன்னால் கூட ஏன் அவரை விட்டு வரமாட்டுறாங்க அப்படின்னா, அதில் அவர் நடந்து வரும்போது அவர் அதை எப்படி வர வைக்கிறாரோ தெரியாது. நிறைய பேர் ஏதோ கலக்கிறாருன்றாங்க, ஏதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒன்று, ஆனால் அங்கே அனுபவம் ஆகுது எல்லோருக்கும். அப்படியே அழுகுறாங்க, இதாகிறாங்க, அது அவங்களுடைய பாவனையும் இருக்குது. ஸோ அந்த அனுபவம் ஆகுறதுனால அதுதான் பாபா சொல்கிறார், அனுபவம் ஆயிடுச்சுன்னா அவங்களால அதை அடையாமல் இருக்க முடியாதுன்றார். அப்படி அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கன்றார். இதுதான் முக்கியமான விஷயமே. ஸ்லோகன், ஆன்மீக பரவச நிலை இருக்குது இல்லையா, ஆன்மீக சந்தோஷம், அதை தொடர்ந்து அனுபவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராதுன்றார். எல்லாம் பாபா பார்த்துக்குவார், எல்லாம் பாபா பார்த்துக்குவார், எல்லாம் பாபா பார்த்துக்குவார், குழப்பமே வராதுன்றார். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு அவிக்த மண்டலில் ஜெயலலிதா சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு நாயன்மாரை பற்றி. அவர்
ஏதோ அவர் பயங்கரமான சிவபக்தர். அவரை வந்து குதிரை வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுக்குறாரு ராஜா பக்கத்து ஊருக்கு போய். இவர் போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு கொஞ்சம் இடிஞ்ச நிலையில் இந்த மாதிரி இருக்குது. ஐயோ என்ன இது இப்படி இருக்குது, இது சரி பண்ணணுமேன்ட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் வச்சு சரி பண்ணிட்டார். அப்போ கேட்குறாங்க, ஏங்க குதிரை வாங்க தானேங்க ராஜா கொடுத்தாரு, இப்படி பண்ண அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே எங்கடா குதிரை வாங்க போனேன் நான், இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை சொல்லிட்டான் அவன் வருவான், நான் குதிரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவான். என்ன கதையாட விடுற, குதிரை வாங்கிட்டு வர சொன்னால் அவன் எடுத்துகிட்டு வருவான்னு நீ சொல்கிற, அந்த முஸ்லீம் நாட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரேன்னு நீ சொல்கிற அப்படின்ட்டு பிடிச்சிட்டாங்க. பார்த்தா நிஜமாலவே வரான் ஒருத்தன், நம்ம பாபா வராரு, சிவபாபா வராரு, ஒரு முஸ்லீம்காரன் மாதிரி வராரு. எப்படி வராருன்னா நரிகளை பரியாக்கி எடுத்துகிட்டு வந்தாராம். காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக்கி எடுத்துகிட்டு வராராம். அப்போ பயங்கர அழகாக ஒரு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு, என்ன இவன் பார்க்கவே இப்படி இருக்கான், ஆமாங்க முகலாயர் இல்லை அப்படி தான் இருப்பார் அப்படின்னு அவன் அந்த நாயன்மார் சொன்னாராம். அதுக்கப்புறம் இவரை விட்டுட்டாங்க. வந்து பார்த்தா அடுத்த நாள் எல்லாம் நரி ஆகிடுச்சான், குதிரையெல்லாம் அவ்வளோ அழகான குதிரையாக இருந்துச்சு. அதான் நரியை பரியாக்கி அப்படின்ட்டு அது அவர் பேர் ஏதோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய போதையிலே மூழ்கினீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நீ கவலையே படாது, நீ பாட்டுக்கு ஆனந்தமாக. அடிக்கடி வரலட்சுமி சிஸ்டர் இதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த பதிலை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்குங்க அதெல்லாம் கவலைப்படுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு பாபா கூட ஜாலியாக வாழுங்கன்னுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு புரியாது, என்னடா அதுக்கான தீர்வு சொல்லாமல் இதை சொல்கிறாங்க. இப்போ பாபா கூட வாழ வாழ அந்த போதையில் இதெல்லாம் எப்போ சரியாச்சுன்னே தெரியாது, குழப்பமே வராது. அதான் உண்மையான தீர்வும் கூட. இல்லை எது வந்தாலும் அது பாட்டுக்கு ஆகட்டும், நான் பாபா நினைவிலே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ பவர்ஃபுல்லான ஸ்லோகனும் கூட. வர்தானத்தில் அப்படியே நீங்கள் மறைந்து நாராயணன் தெரியணுன்றார், பிரம்ம பாபாவுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதை லட்சியமாக வைக்கணும். இப்போ டவுட் வரும், அது எப்படி? இப்போ சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள், இன்றைக்கி அவ்யக்த பயிற்சியில் சொல்கிறார், மனசா சேவை பற்றி சொல்லுவார் இல்லையா. உங்களுடைய இதயத்தின் அந்த சுப பாவனையும் சுப உள்ளுணர்வும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் போகட்டும். ஸோ இதோடைய ஆக்சுவலாக நேற்றுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும். நேற்று பயிற்சியில் என்ன சொன்னார், ஒரு 20 சென்டரை நான் நினைக்கிறேன், 200 சென்டரை நினச்சி சக்தி கொடுக்குறேன்னா கூட அது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை கிடையாதுன்றார். எல்லா எல்லையும் கடந்து வந்து கொடுத்தா தான் உங்களால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை பண்ண முடியுன்றார். அந்த நிலையில் இருந்து அனைவருக்கும் சக்தி கொடுக்குறோம். இங்கே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த மதம் அந்த மதம் எதுவும் கிடையாது, இந்த நாடு அந்த நாடு எதுவும் கிடையாது, எல்லோருக்கும் சக்தி கொடுக்குறோம். அமைதியின் சக்தியை வெளிப்படுத்துங்க. இப்போ ஒரு டவுட் வரும், என்ன பாபா அமைதி சக்தி? முதல்ல அது எனக்கே எப்படி பாபா ஆரோக்கிக்கிறது? பாபா சொல்கிறார், நீ என்னைக்கு பாபா குழந்தை ஆணியோ அன்னைக்கே உனக்கு அமைதி சக்தி இருக்குது. ஒவ்வொரு பாபா குழந்தைக்கும் அமைதி சக்தி இருக்குதுன்ற. இல்லை நீ பாபாவை நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆத்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறனாலே அமைதி தான். ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி தானே. ஓம் சாந்தினா அதான அர்த்தம். இப்போ ஒன்று தான் பண்ணும், இந்த சக்தியை மைண்டு மூலமாக உடல் மூலமாக எமர்ஜ் பண்ணுங்கள், வெளிப்படுத்துங்கன்றார் இல்லையா. இது ஆக்சுவலாக ஃபரிஸ்தா பயிற்சி. ஒளி உடலில் இருப்போம் இல்லையா, அப்படியே அந்த ஒளியிலிருந்து அப்படியே ஒளி அப்படியே நாலாப்புறமும் பரவுறதான்னு நினைங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படியே ஒளியாக வந்தார் எப்படின்னு அஞ்ஞானிகள் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய மனதின் எண்ணங்கள் ஒரு வினாடியில் ஒருமுகப்படட்டும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அப்படி நான் ஆகிறேன், என்னை சுற்றி அப்படியே ஒளி போகுது, அமைதியின் ஒளி போகுது அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள். தானாகவே அமைதியின் சக்தியின் அதிர்வலைகள் வாயு மண்டலத்தில் பரவ ஆரம்பிச்சிடும்ன்ற. இதுதான் மனசா சேவை. இவ்வளோதான் மனசா சேவை. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான சேவை. அப்படியே காய்கறி வாங்க போகிறீங்களா, அப்படியே என்னை சுற்றி சக்தி போய்கிட்டே இருக்குதுன்னு போங்க. பைபிளில் ஒன்று வரும், எஸ் அவங்க ஊருக்கு வரும்போது அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த சக்தி போயிடுச்சு, என் சக்தி போயிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ ஆனால்
எனக்கு அதில் என்ன டச் ஆகுதுன்னா, ஒரு சக்தியின் சொரூபமாக அவர் நடக்கிறார். வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருப்பார். நமக்கு வெள்ளை ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் இல்லையா? ஸோ அதுலேயும் பெண்களுடைய ட்ரெஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் இயேசு கிறிஸ்து அந்த நாட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை? அது ஒரு கவுன் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஃபரிஸ்தா மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா? நம்ம ஒரு பாதிரியார்கள் கூட ஓரளவுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ஆனால் அந்த அன்பின் சொரூபமாக அந்த வாயுமண்டலத்தை பரவ செய்யணும். இந்த போதையில் இருந்தீங்கன்னா குழப்பம் வராது. பாருங்கள், இதை வைத்து தான் உங்களால் ஸ்லோகனையும் புரிஞ்சிக்க முடியும், வரதானத்தையும் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு புரிஞ்சிக்க முடியும். செம்ம பவர்ஃபுல் முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.